ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹிணி வந்து ரன்னிங் ஸ்டிச் பேக் ஸ்டிச் ரெண்டுமே தைச்சி முடிச்சிட்டா. மூணாவதாக வந்து இன்றைக்கி ஸ்டெம் ஸ்டிச் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். நான் படிக்கும்போது வந்து இந்த ஃப்ளவர் வரைஞ்சி தான் நான் ஸ்டெம் ஸ்டிச் டிசைன் பண்ணேன். ரோஹிணி இன்றைக்கி என்ன டிசைன் வரைஞ்சி தைக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெம் ஸ்டிச்னு எழுதிக்கிட்டேன். அப்புறமா அதை தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேலால் நீளமாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஃப்ரேமை வந்து துணியில் மாட்டி கொடுத்தேன். துணியை வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. நூல் வந்து ரோஹிணியே மாட்டி தந்துட்டா. ஸ்டெம் ஸ்டிச் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் தைக்கணும். தைச்சி நூலை வந்து நம்ம இப்போ துணியோட அடிப்பக்கம் கொண்டு போயாச்சு. இனி வந்து ரன்னிங் ஸ்டிச் தைக்கிற மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு ஊசியை வந்து நம்ம மேலே எடுக்கணும். அப்புறமா வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து இந்த இடத்த தைப்போம், அங்கே தைக்காமல் அதை விட கொஞ்சம் தள்ளி வந்து முதல்ல ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அதோட நடு பக்கத்தில் குத்தி ஊசியை நம்ம கீழே எடுக்கணும். இந்த மாதிரி தைக்கணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். ஊசியை வந்து அடியிலேருந்து இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா முதல்ல தைச்சிருப்போம்ல அதோட நடு பக்கத்தில் கொண்டு ஊசியை கீழே குத்தி எடுக்கணும். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, பூவெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து தண்டு வரைவோம்ல, அப்போது அந்த தண்டில் வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொல்லி கொடுத்த உடனே ரோஹிணி எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நானே தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டா. பொறுமையாக நீ உட்காந்து தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை பார்க்க போயிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன். அவள் வந்து மெதுவாக தைச்சிட்டு இருந்தா. யாருக்கெல்லாம் ஸ்டெம் ஸ்டிச் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தப்போ அந்த லைன் ஃபுல்லுமே தைச்சி முடிச்சிட்டா. இடையில கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு, சரியாக தைக்கலை. கொஞ்சம் இடம் நல்லா வந்துச்சு தையல், கொஞ்சம் இடத்துல வந்து நல்லா வரல. அதனால் நான் வந்து ஒரு பூ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து அழகாக தைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து ஒரு மேங்கோ தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சா. அதுக்கப்புறமா அந்த மேங்கோவில் ஸ்டெம் ஸ்டிச் போட ஆரம்பித்தா. கொஞ்சம் நேரம் உட்காந்து தைச்சி அந்த மேங்கோவை ஃபுல்லுமாக தைச்சி முடிச்சிட்டா. ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டா. ரோஹிணி அழகாக தைச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.